வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு காணொலி ஒன்று தான். இன்றைக்கு வந்து நாங்கள் நிற்கிற இடம் வந்து சுஜி வீட்டை நிற்கிறோமேண்ணா. சுஜி வீட்டை இருந்து இன்றைக்கு வந்து எங்களோட பயணம் வந்து ஆரம்பிக்குது. 5 நாளோ 3 நாளோ அது சம்மந்தமாக சரியாக முடிவெடுக்க இல்லை, அப்படி தானே? இனி போனால் தான் முடிவெடுக்கலாமேண்ணா. ஏனென்றால் பயணத்தில் வந்து நாட்கள் கூடும் குறையும், அதில் ஒன்றும் செய்யலாது. எங்களோட முதலாவது பயணம்னு சொல்லணுமேண்ணா. பயணம் நல்லபடியாக பயணம் அமையணும். போய் வர வேணும். நாங்கள் இங்கே இருந்து வந்து பஸ்ஸில் தான் இப்போ போக போகிறோம். ஆட்டோவில் போய் பரந்தன் சந்திக்கு போய் இந்த பேக்குகளெல்லாம் தூக்க இயலாது. பரந்தன் சந்திக்கு போய் பரந்தன் சந்தியிலேருந்து பஸ்ஸில் ஏறி பவனியா போக போகிறோம். அங்கே வந்து எங்களை கூட்டிக் கொண்டு போக போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெசி அண்ணன். ஜெசி பிளாக்ன்ற ஒரு யூடியூப் சேனல் வச்சுக்கிறார். நிறைய பேருக்கு தெரியும். ஜெசி அன்னைக்கு உண்மையிலேயே நன்றி சொல்லணும். கேட்டோன்னு வந்து ஒரு வார்த்தையும் சொல்லாமல் ஓகே ப்ரோ வலிக்கிடுவோம் என்ற வசனம் தான் சொன்னவர். உண்மையிலேயே அவருக்கு வந்து நன்றியை சொல்லிக்கொண்டு நாங்கள் இங்கே இருந்து இப்போ வலிக்கிட போகிறோம். உண்மையிலேயே இந்த என்ன சொல்கிறது, இந்த சுற்றுலாண்டு சுற்றி பார்க்க போகிறது வந்து எங்களோட முதல் பயணமாக இருக்குமேண்ணா. இதுதான். அப்போ நாங்கள் தொடர்ந்து இதிலேருந்து வலிக்கிடுவோமேண்ணா. இப்போ வந்து சுஜிட்ட பேக்கை பாருங்கள். இதுதான் சுஜிட்ட ட்ராவலிங் பேக். இடம் இருக்கோ ரைட். ஓ பாய் காட்டி விடுங்க. இப்போ வந்து பரந்தன் சந்திக்கு வந்துட்டோம்னா இது முல்லைத்தீவு வசனம் அதில் நிற்கிறது. இப்போ வந்து பரந்தன் சந்திக்கு வந்துட்டோம்னா இதில் ரெண்டு தான் இப்போ பவனியா பஸ் வர போகிறோம். விடிய உடனே கண்டபடியாக எல்லோரும் பரபரப்பாக தெரியணும். தம்பிஞ்சு வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பஸ் அது வேறு பஸ், அது போலீஸ் பஸ். சரி போகிறீங்கண்டா போங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பவனியா பஸ் வருது. ஜாலியாக இருங்க. ஓடி ஏறுங்க. இப்போ பஸ் வந்துட்டுது. அடுத்தது பவனியாவில் போய் சந்திப்போம். பஸ்ஸில் ஏறிட்டோம்னா கடைசி சீட் கிடைச்சிருக்கா. சீட் கிடைச்சதே பெரிய விஷயம். கூடுதலாக வேலையாட்கள் எல்லாம் போயிட்டு சீட் கிடைக்காது. ஓ பின்னுக்கு 3 சீட் இருக்குது. அதுதான் ஓகே. நல்லபடியாக நடக்கணும் பண்ணி திரும்பவும் கடற்கரை சொல்லிக்கொண்டு பயணத்தை ஆரம்பிச்சிருக்கிறேன். ஓ இப்போ பார்த்தீங்கன்னா பவனியா பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம். ஆனால் ஜெசியன்னு இந்த காரக்கான இல்லை. வாங்க தம்பி. இப்போ பஸ்ஸுகளெல்லாம் தாரக்குமார போய்கொண்டிருக்குது. ஜெசி என்ன இடத்துக்கு தான் பாருண்டவர் பார்ப்போம். லொக்கேஷன் போட்டு நாங்கள் லைவ் லொக்கேஷன் இன்னும் காண இல்லையா ஆளை. கோல் அடிக்கிறார். இந்த ஜெசியனே இந்த கார் வந்து எங்கே ரெண்டாலும் தெரியும். ஒரு நீல கலர் ரெண்டு ஓடியாண்ணா. எப்படி பெரிய பஸ்ஸோ? இந்த பஸ்ஸில் ஒரு நாளும் போகலைண்ணா. ஒருக்கா கொழம்பு போகாதான் போட. இங்கே தம்பி இந்த கார்லாம் போக போகிறோம். வாங்க. எந்த மகன் சொல்கிறார் சிஞ்சான் கார் ஒன்று இருக்கிறீங்களா நீங்கள்? இந்தியாவில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து பின்னுக்கு எவ்வளோ என்னென்ன கொண்டு வர முடியும் இன்றைக்கு? சட்டி வாடை, கேஸ் குக்கர், இந்த பானை, சமையல் ஐட்டம் எல்லாம் உங்களுக்காக தான்.
பெரிய ஒரு நான் குக்கிங் சேனல் தொடங்க பெரிய ஒரு ப்ரோக்ராமே இருக்குதுக்குள்ளையா என்ன மட்டும் வைக்கலாமாண்ணா பெருசாக கிடக்குது இதுக்குள்ளே வைக்கலாம் போல இதுக்குள்ளே வைங்கண்ணா இதுக்குள்ளே வைங்க ரெஜிமாம்பட்டி விட இதற்கு காட்டுங்க சொப்பனமா சொக்கா சொப்பன சுந்தரியில் இன்றைக்கு ஒரு பவாலிங்க சொப்பன சுந்தரியில் போகிறதுக்கு கொடுத்து வைக்கணும் நாங்கள் உண்மைதான் அண்ணன் இப்போ அடுத்த கட்ட பிளான் என்னென்ன அடுத்த கட்டம் இப்படியே போய் கொண்டிருப்போம் எங்க பெட்ரோல் அடிக்கு தான் கடிப்போம் எங்கே போனோட்டு தெரியாமல் போய் கொண்டிருக்கோன்றீங்களா அப்போ நாங்கள் அப்படியே தொடர்ந்து பெட்ரோலை போட்டுட்டு பெட்ரோல்னா மண்ணெண்ணையா மண்ணெண்ணெய் போட்டுட்டு வெளிக்கிடுவோம் வேற தொடர்ந்து சொப்பட சுந்தரி எல்லாருக்கும் ஒரு இலக்கார வேற இல்லை டீசல் டீசல் பெட்ரோல் வாங்கினது பெட்ரோல் என்னென்ன பெட்ரோல் இந்த ரவுண்டை போட்டலான்னு ஒரு பிரச்சனை இந்த பக்கம் போகிறோன்னு தெரியா எல்லா பக்கமும் ரவுண்டை போட்டாங்களே இல்லை தம்பி என்னய்யா தண்ணி வரும் தண்ணி வேணுமா இந்த அளவுக்கு தண்ணி அடிக்கால வரும் கேட்கல அடிக்கால வரும் எதுக்குள்ள அடிக்கால அதுக்குள்ளால தண்ணி வர இடம் எதுவும் இருக்குதோ வெள்ளையான தண்ணி வருதா அதில் தண்ணி வந்ததோ இல்ல அப்ப தண்ணி வந்து கொண்டு இருக்கா இல்ல அப்போ ஃபயர் என்ஜின் ஃபயர் ஆடடியா தண்ணி நூக்குறதோ கண்டு வர அதான் கண்டிருப்பேன் தெரியல அதில் கண்ட நீங்களே சரி வேற வந்து டே புதினம் தானே பார்க்க போறீங்க இது எந்த கிரவுண்ட் அண்ணா ஜூஸ் கிரவுண்ட் இதான் பவுனியா ஜோசி கிரவுண்ட் அண்ணா இதெல்லாம் இந்த விளையாட்டு இதெல்லாம் நடக்கிறது எல்லாம் நடக்கிறேன் கிரிக்கெட்லேருந்து ஃபுட்பால் 2-3 கிரவுண்டுகள் இருக்கு பவுனியா இப்போ பார்த்தீங்கன்னா சொப்பன சுந்தரிக்கு ஃபுல் டேங்க் பெட்ரோல் அடிக்க சொல்லியிருக்கேண்ணா நான் பண்ணிட்டு அவ்வளோ வேற பெட்ரோல் அடிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா 10,600 அடிச்சிருக்குது பெட்ரோல் 36 லிட்டர் சரி அப்போ வலிக்கிடுவோம் இளைஞர்களே 293 ஜெசியனே பார்த்தீங்கன்னா பாருங்க ஒரு என்ன சொல்கிறது பக்தி மயமாக நிற்கிறார் ஓ இதில் பார்த்தீங்கன்னா இளநீ வந்து கூழில் வச்சு விற்கணும் பாருங்க போத்தலோடய வண்டிக்கிட்டு வருதாண்ணா போத்தலோடய என்ன பண்ண வேண்டட்டா என்ன ஓகே என்ன நல்லா இருக்குதா குடிச்சு பாருங்க எப்படி இருக்கு சூப்பராக இருக்கு ஆ ஓகே தேங்க்யூ நல்லா இருக்கா ஐயா குடிச்சு பார்த்தீங்களா எப்படி இருக்கு குளிர்ந்து கொண்டு வயத்துக்கு போக அப்படித்தான் இருக்கா இப்படி எல்லாம் கூட ஊரில் செய்யலாம் ஆனால் செய்ய மாட்டான் எங்கட பக்கம் இல்லையா உண்மையா எப்படி மற்ற அந்த சுட்ட சோழன் அதெல்லாம் நல்ல டேஸ்டாக இருக்கும் இந்தியாவில் பார்த்தீங்களோண்டால் இதில் அப்படியே தண்ணி ஊற்றி கொண்டு இருக்குது இவர் தம்பி வந்து இதை பார்க்கணுமா எப்படி இருக்குது பார்த்தீங்களா ஐயா இது வந்து மிகுந்தலையான நகரம் மிகுந்தலை இப்போ வந்து கொண்டிருக்கிற பாதையிலேயே ஒரு இடத்துல நின்று நிற்கிறேன் மேலே அது சரி இங்கே பாருங்க இடங்களை இதெல்லாம் உண்மையிலேயே புதுசுன்னு சொல்லணும் மேலே
எப்படி இருக்குது உங்களுக்கு உண்மையிலேயே இந்த அனுபவம் எப்படி இருக்கு அதை சொல்லுங்க. உண்மையாகவே இவ்வளவு தூரம் வந்ததுலேயே எப்படி இருக்கு அனுபவம்? வவுனியாக்கு இஞ்சால நான் வந்து திருவோணமலை மட்டும் போயிருக்கிறேன். பெங்களூரிடம் போக இல்லை. வித்தியாசமான அனுபவமாக இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. என்ன இன்னொன்று இப்போ ஜெசினா வந்தபடியாக மொழி பிரச்சனைகள் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. உண்மையிலேயே தான் இடம் பாதைகள் பிரச்சனை அது இதோ எதுவுமே இல்லை. மற்றபடி ஒரு பிரச்சனையை விட நல்ல சந்தோஷமாக இருக்குது. அப்படியே நாங்கள் தொடர்ந்து எங்களோட பயணத்தை தொடருவோம். என்ன இந்த உண்மையிலுமே இங்காலயம் சரியான நிறைய இயற்கை காட்சிகள் நாங்கள் வந்தபடி எங்களுக்கு தெரியுது உண்மையிலுமே இவ்வளவு. ஏன்னா அதுதான் என்ன அழகா கம்பியெல்லாம் மலையை கண்டோன்னா தட்டி தட்டி என்ன காட்டில அப்படி மேலே பார்ப்போம். உண்மையிலுமே தான் இந்த இதை பாருங்க, இந்த இடத்த பாருங்க. கொஞ்சம் உள்ளுக்கு கொஞ்சம் தூரம் இது ஒரு சின்ன எங்களோட பாசையில் சொல்ல போனால் இது ஒரு தாமரை குளம். ஏன்னா தாமரைக்குளத்துக்கு அந்த வல்லம் அதுவும் அந்த இதுகளில் தான் விரல் இருக்குல்லோ, விரலை தான் போட்டு அப்படி மிதக்க வச்சு போட்டு நல்லா சாடியல் வச்சு பலகையால் அங்கே வரைக்கும் போகலாம். அதோட இங்கே ஒரு சின்ன கடை இது நல்ல மரங்கள், கொண்டல் மரம் பாருங்க. கூடுதலாக இப்போ கொண்டல் வந்து பூக்குற சீசன் எல்லாமே. என்ன தம்பி சோடா வேணும்? சரி பிள்ளைக்கு எப்படி இருக்குது இப்படி காரில் வரைக்குள்ள? தம்பி சொல்றாரு இவர் ஜெசியன் இந்த காரை பார்த்து சிஞ்சாங்க காரம். இது சிஞ்சாரன்னா அந்த கார்ட்டூனில் வர காரம் அப்படியே. வாங்க போய் பார்ப்போம். அதில் இஞ்சி பாருங்க, இதில் போட் வச்சிருக்கணும். போட் சவாரி இருக்குது, இதில் போட்டில் போகலாம். ஆடும் ஒன்றும் செய்யாது, வாங்க. அந்தளவுக்கு ஆடையில் வாங்க தம்பி. எப்படி இருக்குன்னு இங்கே ஆடுது பாருங்க. இந்த வியூவை பார்க்க ஆசையாக இருக்குது. பின்னேற டைம் நாங்கள் இப்போ கிட்டத்தட்ட எங்களுக்கு வந்து மத்தியானம் இல்லை 10:35 தான் மணி கூட அடிக்கிறீங்க. மீன் பிடிச்சி தருதோ? மீன் நிற்குதா ஐயா? எங்கே? ஒரே பக்கம் சரியாக பயணம். சரி அப்படியே தொடர்ந்து போவோம். இது ஃபுல்லாகவே இங்கால மண் பாத்திரங்கள் கூடுதலாக பழக்கடை மண் பாத்திரம். உண்மையிலேயே ஒரு இயற்கை சார்ந்த இடமா இருக்குது. எங்களுக்கு கவலை எங்களோட இடம் வழியே இப்படி இல்லையே, அதை கட்டாயம் கொண்டு வரணும். என்ன செய்யக்கூடியாக்கள் செய்யணும். என்ன சின்ன அளவில் இருந்தாலும் இப்போ தான் அதை நிறைய பேர் விரும்பிக்கணும். ஆனால் அந்த என்ன சொல்கிறது பெருசாக ஒரு தரம் செய்கிறத காண இல்லை. அதுதான் நாங்கள் கட்டாயம் ஒரு மண்ணால் ஒரு இதொன்று செய்வோம். என்ன அப்போ தொடர்ந்து அப்படியே வலிக்கிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஆக்கடை கடை தானே சுஜி சோடா கொண்ட போகிறோம். அப்போ என்ன நடக்குதுண்டா கைப்பாசி அது என்னாலும் காட்டி வேண்டலாம் தானே. இங்கே பாருங்க இது எப்படி இருக்குண்டு. ரொட்டி ரோல் அப்படி நிறைய இருக்குது. எவ்வளோ போட்டிருக்கு? இப்போ இஞ்சால கொய்யாக்காய் வண்டி சாப்பிட போகிறோம். இருங்க தம்பி, வாரம் பாட்டி கொண்டு இருங்கோ. இஞ்சால பாருங்க இவ்வளோ பல ஐட்டங்கள் இருக்காண்டு, சகல பழங்களும் கிடக்கு.
இது என்ன வளம் பண்ண இஞ்சி பாருங்க கொய்யா காயண்டா பெருசு கலையா கீழே கிலோ எவ்வளோ சொல்கிறான்னு தெரியல பார்ப்போம். 400 கிலோ வந்து 400 பாருங்க உண்மையிலேயே 1 கிலோ. எங்கட இடத்துல என்றால் விலை கூட. ஓ 1 கிலோ வேண்டும். 1 கிலோ வண்டி சாப்பிடுவீங்களா? போகும் 1 கிலோ வேணா போக சாப்பிடலாம் தான். சரியா 1 கிலோ கிலோ தேங்க உப்பு தூள் போட்டு தருவீங்க ஒன்று ನುಮ್ಮಿರಿಸಿ ದಾಳ ದೆಂಡ ಪುಳವನಿ ಕಪಲ ದೆನ್ನ எல்லாம் பட்டது எல்லாம் 2 வட்டி தெரிஞ்சிடும். 2 வட்டி சாப்பிடு. அண்ணா இதைத்தான் கேட்கணும்னு நினைக்கிறேன். இது என்ன லாவல் பழம் மாதிரி ப்ரோ. அந்த உடைச்சிட்டு விளாங்க மாதிரி இருக்கும். பெலி பெலி இந்த உடைச்சிட்டு உள்ள அந்த இது மாதிரி இருக்கும், பசை மாதிரி இருக்கும் ப்ரோ. அதை சாப்பிடுறது அப்படியோ வித்தியாசமாக கிட்ட. இப்போ வந்து வண்டி எடுத்தாச்சு. 2 வட்டி எடுத்துட்டோம். 2 முழுசாக வச்சுக்கிறோமா? ஒன்று தான் பட்டினது தானே. 3 காய் 1 கிலோ தானே. அதான் 2 வட்டி. இப்போ தூளெல்லாம் போட்டாச்சு. 438 ரூபாய்க்கு இருந்தது. ஓகே தேங்க்யூ. 420 ரூபா தான் எடுத்துக்கிறேன். 420 உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட். இப்போ வந்து இதில் இருந்து காரில் வந்தாலும் டிஸ்கவுண்ட் ஒம்பளோட இருக்குது. அப்போ நாங்கள் இனி இந்த இடத்துல இருந்து வலிக்கிடுவோமாண்ணா. இந்தாங்க தம்பி. வட்டி இருக்குதா? 1 வட்டி இருக்குது, 2 வட்டாமல் இருக்குது. இஞ்சால பாருங்க அந்த மலை எப்படி இருக்குதாண்டு. ஒரு ஆள் படுத்துருக்கிற மாதிரியே இருக்குதானே. நெத்திகலை மலைன்னு சொல்கிறேன். நெத்திகலை மலை. நெத்திகலை மலை எங்களுக்கு இடம் தெரியாதா? உங்களுக்கு அக்கு ஒரு ஆணி வரணும். அதுக்கு போயிருக்கோம் ப்ரோ. அது நல்ல இடம், சூப்பராக இருக்கு அந்த மலையோ. இப்போ வந்து இதை விட முன்னா மரதன் கடவுளையால திரும்பி ஹபர்ன பக்கம் போகிறோம். இதால் நேரம் போனால் கவர் ஹபர்ன தர்மபா மாதிரி ஒன்று இருக்கணும். இதால தான் அப்படியே புலனர்வா போய் மட்டக்கிழப்பெல்லாம் போகிறோம். இந்த பாதை தான் மட்டக்கிழப்பு பாதை. மட்டக்கிழப்பு மட்டக்கிழப்பு உறவுகளுக்கு கிட்ட வந்துட்டோமா. மட்டக்கிழப்புல அரவாசி தூரம் போகுது. அரவாசி இல்லை, காவாசி. காவாசி தூரம் தான் வந்துருக்குறோம். 254 கிலோமீட்டர் மட்டக்கிழப்பு. இதில் இருந்து 254 கிலோமீட்டர் பவுனியாவில் இருந்து. அப்போ இன்னும் 200 கிலோமீட்டர் கிடக்கு. இதில் 60-70 தான் வந்துருக்கு. அதான் 80 கிட்ட கிடக்கு. இப்போ வந்து அந்த ஆள் படுத்திருந்த மலைக்கிட்ட வந்துட்டோம். இந்த மலை மட்டும் எப்படி புகாரா தெரியுதுண்ணே. ஒரு புகாரா தானே இருக்குது. அதோட இஞ்சால பாருங்க ஃபுல்லாக தண்ணி. இந்த இடமே நல்ல ஒரு வடிவாக இருக்கு. பார்க்க அந்த அளவுக்கு ஒரு அழகாக இருக்கா. சூப்பர். 2 பக்கமுமே குளமண்ணு தான் நினைக்கிறேன். குளம் தான். ஃபுல்லாகவே எப்படி இருக்கு பார்க்க நல்ல ஆசையாக இருக்குல்ல. அந்த ஆள் படுத்துருக்கிறது மாதிரி விளங்குது இல்லை. அப்படி ஒரு உருவமைப்பு கொண்ட மாதிரி தான் இருக்கு அந்த மலத்தோட. நல்லா இருக்கு. நாங்கள் அந்த காருக்கு இருந்து பார்த்து கொண்டு வரைக்கும் ஒரு இந்த மலையும் கிட்டவே வருது. அதான் நல்ல வடிவாக இருக்கு. சூப்பராக இருக்கு. அதுதானே. பட் எங்களுக்கு இது வந்து புது அனுபவம். அதுதான் எங்களுக்கு புது சண்டை வழியாக பார்க்குறது எல்லாம் புதுசாக தான் தெரியுது. இப்போ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருந்தாங்களும் கூட இப்போ எங்களுக்கு தெரியாது. அப்போ அது எங்களுக்கு புதுசாக தான் இருக்கு. நாங்கள் இப்படியே தொடர்ந்து அப்படியே பார்ப்போம் வேணாம். இஞ்சால பார்த்தீங்களா மலைக்கு எப்படி கிட்ட வந்துட்டு மட்டும் பார்த்தீங்களா தம்பி? இப்போ ஆள் படுத்துருக்கிற மாதிரி தெரியல. இப்போ வேற மாதிரி தெரியுதா? அது தூர பார்வைக்கு தான் அப்படி தெரிஞ்சது. இப்போ வந்து வேற மாதிரி இருக்குண்ணே. ஆனால் பச்சை பசையில எப்படி இருக்கு அந்த குளிர்காத்து வீசுது இல்லை. அதை விட ஒரு வித்தியாசமான உணர்வாக இருக்குது. அந்த எங்கட இடத்துக்கும் இதுக்கும் ஒப்படைக்குள்ள வித்தியாசமாக இருக்குது. அதோட இஞ்சால பாருங்க. வயல் வழியெல்லாம் கூடுதலாகவே ஏன்னா அதுதான். இனி நாங்கள் அந்த மலையை வந்து கடந்து அங்காட போக போகிறோமே. என்ன நேரம் கடை தூரம் இதை வந்து பார்த்து கொண்டு வந்து பார்க்க பக்கத்தில் மாதிரி தெரிஞ்சுது. எவ்வளோ தூரம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். இப்போ தான் மலைக்கு நேரம் வந்துருக்கிறோம். அடுத்தது வந்து நாங்கள் நினைச்ச இடம் சிகிரியா. அடுத்தது சிகிரியானே. அப்போ சிகிரியா கிட்ட வந்துட்டோம். இந்த இடங்களை பார்க்க இஞ்சால வேற கொஞ்சம் அந்த குளிர் வருது.
மாத்தளை டிஸ்ட்ரிக்ட் தானே அப்போ ரைட் அப்படியா சிகிரியா வந்து மாத்தளை டிஸ்ட்ரிக்ட் ஆ உண்மையிலேயே என்ன சொல்கிறது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இப்படியான இடங்களை பார்க்காம இருப்பீங்க வெளிநாடுகளில் இருந்து வந்து பார்க்க விரும்பினாங்கள்லாம் வந்து பாருங்க ஆனால் அதோட இங்கேயே நிறைய பேர் இப்போ நாங்களே இப்போ தான் வந்து நான் 2-3 தடவை வந்திருக்கிறேன் சுஜியெல்லாம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பாருங்க ஏன்னா அதில் வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும் நல்லா இருக்கும் அப்படி இருக்கு பக்கத்தில் வந்து நல்ல கிட்டவா வந்து மாதிரி ஓடி கேடி அபர்ணைக்கு வந்து வேணும் ஓ என்ன நீங்கள் தான் சொல்கிறீங்க கவரணியாண்டே எனக்கு உண்மையாக இடங்கள் தெரியாது ஏதோ ஓப்பன் சொல்லி கொண்டு வரேன் அவ்வளோ தான் அதோட வந்து இதுலேருந்து இடது பக்கத்தால் போனால் திருவண்ணாமலை போடுறாங்க இங்கே சஃபாரி போகிறாலும் இடது பக்கத்தால் வலது பக்கத்தால் போனால் தம்புள்ள டவுன் இதுதான் கவரண சந்தியா அபர்ண சந்தி எங்களோட மொழியில் சொல்ல போனால் கூட மொழியில் தமிழ்நாடு சொல்கிறீங்க இல்லை டவுன்னு சொல்லுவீங்க புலனூர் போகிற ரோட் வேளாண் போகிறோம் அதில் போய் தான் நம்ம காட்டு ரோட்டால் போகலாம் இதுக்கால போனால் தான் காட்டு ரோட்டு காட்டு ரோட் இல்லாட்டி வலது பக்கத்தால் போய் நீட்டான ரோட்டில் போகலாம் என்னென்றால் ஜசி என்ன சொல்கிறார் காட்டு ரோட்டில் வந்து சில நேரம் ஜான பகலில் நிற்குமா சில நேரம்லாம் நிற்க கூடுதலாக பகல்லையே ஜான காட்ட போகிறீங்க எங்களுக்கு காட்ட போகிறோம் உங்களுக்கு இதுதான் வந்து அந்த யானை காட்டு ரோட்டான பார்க்கவே தெரியுமான்னு நினைக்கிறேன் எப்போ ஏதாவது யானை க்ராஸ் ஆக மட்டும் தெரியாது அதனால் நீங்கள் கவனமாக பார்த்து போனீங்கன்னா நல்லா திடீரெண்டு வந்ததுண்டால் ஒன்றுமே செய்யலாது ஆக்களே ரோட்டில் காண்றது குறைவா இல்லை மற்ற அந்த யானை சவாரி இருக்கிற இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் தொடர்பு உள்ள காடு தான் இது அதான் இதுக்குள்ள யானை வாரது இப்படி இருக்கு சுஜி இந்த பாதையில் போய்க்க பாதையில் போயக்க நல்லா தான் இருக்கு ஆனால் இப்போ கடப்பு அப்படியா பயமாக இருக்குது யானைண்டா எல்லாருக்கும் பயம்தான் இது சீரியா டவுன் என்ன சீரியா டவுனுக்கு வந்தாச்சு இஞ்சால பாருங்கள் எத்தனை பஸ்ஸுகள் நிற்குதுண்டு இந்த கோயிலில் யானையும் இருக்கும் இதில் யானை நிற்க மேலே சும்மா நிற்கிறதில்ல ஒன்று ரெண்டு நிற்கிறது ரைடுக்கு சில வேலை கூட்டிகிட்டு போயிருக்குது நிற்கிறது யானை இங்கே நிற்குதுன்னு யானை தம்பி யானையை பாருங்க ஐயா தம்பி தம்பி உங்கள் யானை பக்கத்தில் நிற்கிறா தம்பி யானை நிற்குதா ஆள் நித்திர கொண்டவர் பக்கத்தில் பார்க்குறனாலும் பார்க்கலாம் பெருண்டு எழும்புறார் என்ன சொல்லி யானை யானைன்ட்டு பயந்தீங்க இப்போ யானை பக்கத்தில் நிற்குது அடி நிற்குதான்னு கேட்டுனா அதோட பார்த்தீங்களா அங்கே தெரியுது சிகிரியா சிகிரியாவுக்கு நாங்கள் வந்துட்டோம்ண்ணா வெற்றிகரமாக சிகிரியா பாருங்க மலை ஏறுவோமா சுஜி கிட்ட போய் யோசிக்க போகிறீங்களா மலையை கிட்ட போய் பார்க்கவே ஏறலாம் போல் தெரியுதாண்டு பாருங்க முதல் சரி அப்படியே தொடர்ந்து போவோம்ண்ணா முதல் இதுதான் வந்து சிகிரியா டவுன் பாருங்கள் வித்தியாசமாக கடைகள் இந்த பரணுகள் ஃபுல்லாக ஓலை கொட்டில்கள் மரத்தால் செய்த கடைகள் முக்கியமாக இதுகளை தான் நாங்கள் பார்க்கணும் இந்த பெரிய அளவில் பில்டிங் அடித்து கட்டிடங்கள் கட்டி பார்க்குற கடைகளை விட இதுகளை பார்க்க அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது அதில் வெள்ளக்காரர்கள் விரும்பவும் மாட்டாங்க பெரிய கட்டிடங்கள் இருக்கிறாங்க உண்மையிலேயே தான் பாருங்க எப்படி இருக்குது ஃபுல்லாக ரோட்டு ஃபுல்லாக எப்படி நிழலாக இருக்குன்னு பார்த்தீங்களா போய்கொண்டே இருக்கணும் போல இருக்குது இங்கே பாருங்க இந்த கடையெல்லாம் இப்படி இருக்குதுண்டு ரெஸ்டாரண்ட்டுகளுமே இந்த மரத்தால் செய்த கடைகளாக தான் இருக்கு வேறு கூடுதலாக மற்றது இந்த மரங்களுக்கு கீழே தான் கூடுதலான கடைகள் இருக்குங்க கட்டிடங்கள்ன்றது வந்து சரியான குறைவு கட்டாயம் போட தான் இப்போ நிறைய இப்படியான இடங்களை பார்க்க எங்களுக்கு இன்னும் அபிப்பிராயங்கள் வரும் தானே உண்மையிலேயே பார்த்தீங்கன்னால் நாங்கள் சிகிரியாவுக்கு வந்துட்டோம் இப்போ வந்து நாங்கள் நிற்கிற இடம் சிகிரியா கிட்டத்தட்ட 7:30க்கு வலிக்கிட்டுனாங்க 12 மணி இப்போ உண்மையிலேயே வந்து எப்படி இருந்தது உங்களோட அனுபவம் பாரது உண்மையிலேயே ஒரு வித்தியாசமான சந்தோஷமான அனுபவமாக தான் இருந்தது உண்மையாக தானே தம்பி எப்படியா இருந்தது நீங்கள் வாகனத்தில் வந்து இந்த இடங்கள் எல்லாம் பார்த்தது நல்லா இருந்தது இல்லை என்னென்ன பார்த்துறீங்க சொல்லுங்க பார்ப்போம் வேறு விடுங்க என்ன பார்த்துறீங்க மான் போட்டில் மான்ன்றதா அது பார்த்து வரோம் நாங்கள் நிறைய இடங்கள் பார்த்து கொண்டு வந்தாங்க ஏன்னா
அப்போ நாங்கள் இதோட இன்றைக்கு இந்த காணொலியை முடிச்சு கொள்ள போகிறோம். அடுத்த காணொலி வந்து வித்தியாசமாக ஒரு இனி இல்லையண்ட என்ன ஒரு இயற்கையோட வருவேன் என்ன அப்படித்தானே இலங்கையில் இருக்கிறாங்களும் தெரியும் என்ன செய்ய போறீங்க. அதுதான் உண்மையிலேயே தான். அதான் எங்களுக்கு புதுசு என்ன நான் வந்திருக்கிறேன் நீங்கள் 2-3 தடவை இப்போ சுஜிக்கெல்லாம் புதுசு அந்த அனுபவம் எப்படி பார்க்கலாம். கட்டாயம் பார்க்கணும். இதை பார்த்தால்தான் எங்களுக்கும் ஒரு பிளான் வரும். அப்போ நாங்கள் இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்வோம். நன்றி, வணக்கம்.